சிலருக்கு வந்து விந்தணு குறைஞ்சிரும். ஹீட் என்விரான்மெண்ட்ல வேலை செய்யறவங்க, டிரைவர் ஒரே உட்கார்ந்து சீட்ல உட்காந்து வேலை செய்யறவங்க, ரெண்டாவது மனோரீதியா அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கும் அது மாதிரி போயிடும். இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வருவாங்க. 2 பேருமே 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாம இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்களுக்கு மட்டும்தான் பிசிஓடி, வேற சிஸ்ட் இருக்குது, அது இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். டெஸ்ட்ல வரும். வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ண, கொஞ்ச நாள் அந்த அப்பெல்லாம் வீட்டுக்கார பொறுத்த வரைக்கும் அவருக்கு விந்தணுக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் குழந்தை உடனே மனம் நொந்து போய் அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா விந்தணு குறைஞ்சு போயிடும், சைக்காலஜிக்கலாவே. புரியுங்களா? அந்த மாதிரி நிறைய கேஸ் நான் அனுபவத்துல பார்த்துருக்கேன். இந்த 3 நாடி ஓட்டத்தையும் சீரான அளவு வச்சுமே பெல்விக் ஏரியால ஹீட் வந்து அக்குமுலேட் ஆகுறது ஆட்டோமேட்டிக்கா இதாயிடும். அவங்க மனோரீதியா அஃபெக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்க மனோரீதியா ஒரு இதுல வந்து நமக்கு குழந்தை பிறக்காது, இதுக்கப்புறம் அவ்வளவுதான், அறக்குறையான ஒரு ஆக்சிலேஷன்லயே ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுவாங்க. புரியுங்களா? எல்லாம் சொல்றாங்களே, போய் டாக்டர் போய் பார்ப்போமே, அவருக்கு அங்க போனா அப்படின்னு இங்க நம்ம கிட்ட வந்து சந்தேகத்தோட தான் கேள்வி கேட்டு இருப்பாங்க. ஆமா, நம்பிக்கை இல்லாம கேள்வி கேட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட அனுபவம் 10 வருஷமா அவசப்பட்டு இருக்காங்க, 5 வருஷமா அவசப்பட்டு இருக்காங்க. அப்போ நெகட்டிவாகவே ஒரு ரிசல்ட்டை மட்டுமே அவங்க அனுபவிச்சவங்க. புரியுங்களா? நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே அனுபவிச்சவங்க. அப்போ வந்து எங்கேயாவது பாசிட்டிவ் கிடைக்குமா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது மனோரீதியா அஃபெக்ட் ஆகிற சமயங்கள்ல இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட மனசுல இருக்கிற அந்த இதை வந்து உடைக்கணும். மனோரீதியா அவங்க வந்து வேற ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை மாத்தணும். இப்பதான் நமக்கு வந்து இன்னொரு தெரப்பினுடைய உதவி நமக்கு தேவைப்படும்.